ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ப்ளீச் எபிசோட் 77 பார்ட் 1. ஓபன் பண்ணா நம்ம இச்சிகோக்கும் இச்சினோசுக்கும் பயங்கரமா சண்டை ஆரம்பிச்சது இல்ல. அப்படியே அங்க கட் பண்ணி எல்லாம் அடிபட்டு கிடக்குறாங்க. வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பா. ரிரின் தான் எந்திரிச்சு வந்து பார்த்துட்டு ஐயோ ஐயோன்னு பதறுவாளா. இவங்களும் அந்த சோல் ரீப்பர் கிட்ட அடி வாங்கிட்டாங்க. அதனாலதான் அவங்களோட நிலைமை இப்படி ஆயிருச்சேம்பா. உடனே ரிரினுக்கு கொஞ்சம் கவலையா இருக்கும். ஏன்னா நோபாவும் குரோடோவும் இவ கூட எப்பவுமே இருப்பாங்க. இப்ப அவங்க இல்லன்னா நான் என்ன பண்ணுவேன்? இனி நான் தனியா தான் இருக்கணுமா? இல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர்த்து பக்கத்துல உட்காந்து எந்திரிங்க எந்திரிங்கன்னு சொல்லி கதறி கதறி அழுவான். ரூக்கியாவுமே ஐயோ இப்படி ஆயிருச்சேன்னு சொல்லி கவலைப்பட்டு இருக்கும் போது இந்த குரோடோ பையன் இருக்கான் பாருங்க, அவன் உயிரோட தான் இருக்கான். ஆனா வீம்புக்குனே செத்த மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான். எதுக்குன்னு ரிரின் அளவு ஒண்ணு அவன் கையசைக்கிறத நம்ம நோக்கியா ஆச்சு ரூக்கியா பாத்துருவாளா. அந்த நாய் பைய கிட்ட இருந்து நீ கொஞ்சம் தள்ளி வா. அவனு ரெண்டு பேரும் தான் பயங்கரமா நடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அதையும் நம்பி உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கேன்பா. அப்படியான்னு பார்த்தா ரெண்டு பேருமே எந்திரிச்சிருவானுங்க. அவ்வளவுதான் அவளுக்கு கொல்ல காண்டாவும். பச்சை பச்சையா திட்டுன்னு திட்டிட்டு அவன் செவனிலேயே ஒண்ணு வைப்பா. கொய்யால என்கிட்டயே விளையாண்டுட்டு இருக்கியான்னு. இங்க நிலைமை எவ்வளவு சீரியஸா போயிட்டு இருக்குது. விளையாட்டு கேக்குது விளையாட்டு. அப்படியே கட் பண்ணா இங்க இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயும் சண்டை ஆரம்பிச்சதுல அந்த சண்டை பாத்தீங்கன்னா வெறித்தனமா இருக்கும் அப்படின்னு சொல்ல மாட்டேன். கொஞ்சம் வேகமா சரக்குன்னு சண்டை போட்டுட்டு இருப்பானுங்க. அவ்வளவுதான். என்ன நம்ம இச்சுகோ கொஞ்சம் மாசா சண்டை போடுவான்னு பார்த்தேன். ஆனா அவனோட வேகத்துக்கு நம்ம பயலால ஈடு கொடுக்க முடியல. இது அந்த கரியா பயலே அசந்து போய் பார்ப்பான். என்னடா இவ்வளவு வேகமா இருக்கானுங்கன்னு. இங்க நம்ம பயலால ஏன் அவனோட ஸ்வாடோட அட்டாக்க பார்க்க முடியலன்னா அவன் அட்டாக் பண்ணும்போது அது அப்படியே பயங்கரமா ரிஃப்ளெக்ஸ் ஆகுது. ஷேடோவா இருக்கிறதுனால நம்ம பயலால கரெக்டா அதை ஃபோக்கஸ் பண்ண முடியல. அப்ப இதுதான் உன்னோட பவரா? இதெல்லாம் என்கிட்ட வேலைக்காகாதடா கண்ணான்னு சொல்லிட்டு வேகமா கண்ணா பின்னான்னு அட்டாக் பண்ணுவான். அவன் அசால்ட்டா தடுத்து இனிதான் உனக்கு நேரம் சரியில்லைன்னு சொல்லிட்டு திடீர்னு காணாம போயிருவான். எங்கடான்னு பார்த்தா சடனா பின்னாடி வந்து என்னோட உண்மையான பவரை பாக்குறியா அப்படின்னு இப்படி கிளாக் மாதிரி ஒரு ரொட்டேஷனை போட்டு பிளாஷ் அண்ட் பஸ்ட்னு கண்ணா பின்னாடி வெட்டுவான். அதை நம்ம பயலால பார்க்க கூட முடியல. ஏன்னா அவனோட ஸ்வாட வச்சு அட்டாக் பண்ணான்னா அவ்வளவு பிரைட்டா இருக்கும். ஒரு ஷேடோ கூட அங்க வராது. அந்த அளவுக்கு வேகத்துல வெட்டுவான். அவ்வளவுதான் நம்ம பையன் காலின்னு பார்த்தா அதெல்லாம் இல்ல. மறுபடியும் அவனோட ஸ்பிரிச்சுவல் பிரஷரை யூஸ் பண்ணி அது எல்லாத்தையுமே தடுத்து அவன் காலுக்கு கீழே கொண்டு போயிருவான். அதையும் ரொம்பவும் கஷ்டப்பட்டு தான் பண்ணியிருப்பான். ஏன்னா முடியாம நம்ம பையன் முக்க ஆரம்பிச்சிட்டான். மறுபடியும் அட்டாக் பண்றேன்ட்டு சண்டைக்கு போகும்போதுதான் நான் இவனை பாத்துக்கிறேன்பா, நீங்க இதெல்லாம் தலையிட வேண்டாம் நானே பாத்துக்கிறேன்பா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டான்னிருவான். ஏன்னா இப்ப அவனுக்கு இச்சிகோவோட சோல் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சாமா. அதனால நானே அவனை பாத்துக்கிறேன்னு ஒண்ணு அவன் காலுக்கு கீழே மண்டி போட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க பண்ணுங்கம்மா. ஒரு பயங்கரமான அடிமையாவே மாறிட்டான். உடனே இங்க நம்மால என்னடா அங்க குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்பான். ஒண்ணு கவலைப்படாத, இதோ வந்துட்டேன். நீ இனிமேட்டு எங்களுக்காண்டி வேலை பார்க்க போறேம்மா. நம்ம பையனை நான் ரெடி, சம்பளம் எவ்வளவுன்னு சொல்லுங்க. நான் கேட்பான். போடா புண்ணாக்கு, என்னால எல்லாம் உங்க கூட வேலை பார்க்க முடியாதுமா. கரியா அதெல்லாம் கண்டுக்காம நேரா அவன் பக்கத்துல போவான். அந்த டைம் இச்சினோஸ் அவனை பார்த்து மாஸ்டர் கரியா, நான் உங்களை மீட் பண்ண நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாக்குறேன். உங்களோட ஸ்ட்ரென்த் என்னைக்குமே குறையல. உங்ககிட்ட பயங்கரமான சக்தி இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அப்ப அவனோட பிளாஷ்பேக் அப்படியே காட்டுறாங்க. என்னன்னா சோல் சொசைட்டில பாத்தீங்கன்னா சண்டை போயிட்டு இருக்குது. நம்ம கென்பச்சிக்கும் 11th டிவிஷனான அப்போதைக்கு கேப்டனா இருந்த கிகாங் ஜோக்கும் இதை வந்து நம்ம இச்சினோஸால ஏத்துக்க முடியல. அதனால வெளியில நின்று நம்ம 9th டிவிஷன் கேப்டன் டோசன் இருக்கான்ல அவங்கிட்ட புலம்பிட்டு இருப்பான். அதாவது கென்பச்சிக்கெல்லாம் தகுதியே இல்ல, அவனை கொண்டு போய் கேப்டன் கூட சண்டை போட விட்டுருக்கீங்களேன்னு. பட் என்ன பண்றது, இந்த 13 டிவிஷன் கேப்டன் ஸ்கூல்ல வரணும்னா அவங்க டிவிஷனோட 200 டீம் மெம்பர்ஸுக்கு முன்னாடி அவங்க கேப்டனை தோக்கடிச்சா மட்டும்தான் அவங்களுக்கெல்லாம் கேப்டன் ஆக முடியும். பட் எப்படி தோக்கடிச்சாலும் கென்பச்சி மாதிரி ஒரு கேப்டன் நமக்கு எதுக்கு, நம்மளோட கேப்டன் மாதிரி தானே இந்த சோல் சொசைட்டிக்கு கேப்டன் தேவைன்னு சொன்னா டோசனுமே ஆமாம்பா. என்ன இந்த கென்பச்சி பையன் சாதாரண ஆள் இல்ல, ரொம்ப பயங்கரமானவன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே உள்ளுக்குள்ள பயங்கரமா கத்துற சவுண்ட். உடனே இவன் அடிச்சு புடிச்சு உள்ள போய் பார்த்தா ரத்தம் ஊத்துன்னு ஊத்திட்டு இருக்கும். வேற ஒண்ணும் இல்ல, கென்பச்சி ஜெயிச்சு அவங்க கேப்டனை போட்டு தள்ளிட்டான். இதை இச்சினோஸால சுத்தமா ஏத்துக்க முடியல. எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க கேப்டன் மேலேயே கைய வைப்பேன்னு அட்டாக் பண்ண போவான். உடனே சுத்தி இருந்தவங்க எல்லாம் வந்து அவனை தடுத்துருவாங்க. என்னன்னா இந்த சண்டையில அவன் ஜெயிச்சதால இப்ப ஜரக்கி கேப்டன் ஆயிட்டான். அதனாலேயே இவனால ஒண்ணும் பண்ண முடியல. ஆக்சுவலி இந்த சண்டையை ஸ்ட்ரென்த் வச்சு மட்டும் தானே தவிர வேற எதையுமே அவனுங்க பார்க்க மாட்டேங்கிறானுங்க. அதுதான் இச்சினோஸுக்கு சுத்தமா பிடிக்கல. கடைசி வரைக்கும் இச்சினோஸை ஜரக்கி அட்டாக் பண்ண விடவே இல்லைன்னு வைங்க. அப்படியே நாள் போகுது. ஜரக்கி பையல அபிஷியலா ஸ்குவாட் 11க்கு கேப்டன் ஆகிட்டாங்க. இந்த இச்சினோஸ் பையன் தான் அதை ஏத்துக்கலையே. அதனால அவங்கிட்ட போய் டைரக்டாவே சவால் விடுவான். என்கிட்ட சண்டைக்கு வா, நீயா நானான்னு ஒண்டி கொண்டி பாத்துறலான்னு. ஏன் கேப்டன் ஆகணுமான்னு கேட்டா அதெல்லாம் இல்ல, உன் மேல எந்த வன்மமும் எனக்கு இல்ல, ஆனா நீ என்னோட கேப்டனை தோக்கடிச்சிட்ட என்னால ஏத்துக்க முடியாதுமா. வழக்கம் போல கென்பச்சி, டேய் உன்னால என்னைய வெட்டவே முடியாதா, நீ முதல்ல என்னைய வெட்டுனா தானே உன் கூட சண்டை போட்டு அதுக்கப்புறம் ஜெயிக்கிறத பத்தி எல்லாம் யோசிக்க முடியும். சரி இப்ப கூட நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தர்றேன். என் மேல ஒரு சின்ன ஸ்கிராச்
மேட்ச் மட்டும் போடு, நான் உன் கூட அபிஷியலா சண்டைக்கு வரேன்னிருவான். வழக்கம் போல அவன் முன்னாடியும் தோசை சுட்டுக்கிட்டு இருப்பான். அவன் ஒரே போடு, அவன் கையில இருந்த கத்தியே தெரிச்சிரும். தம்பி நீ இப்படியே இருந்தாலும் உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது, முதல்ல ஒழுங்கா சண்டை போட கத்துக்க, அதுக்கப்புறம் மத்தவங்க கூட சண்டை போடுற வழியை பார்க்கலாம் அப்படின்னு அவமானப்படுத்தி விட்டுட்டு போயிட்டான். அந்த ஒரு நொடி அவன் செத்துர்லானே முடிவு பண்ணிட்டான். ஏன்னா அவ்வளவு கேவலப்படுத்திட்டானே. எதுவும் பண்ண முடியலங்கிற காண்டு ஒரு சைடு, கேப்டனை இழந்துட்டமேனு கவலை ஒரு சைடு. என்ன பண்ண முடியும்? அதனால தான் அங்க இருக்க முடியாம அங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டான். பட் நான் சாக வேண்டிய ஒருத்தன் உயிரோட இருக்கேன்னா அதுக்கு முழு காரணமே கரியா மட்டும்தான். அவருக்காக எப்பவுமே நான் விசுவாசமா இருப்பேன்னு லூசுத்தனமா யோசிச்சுக்கிட்டு இருப்பான். சரி நீ இதுக்கப்புறம் நம்ம பையல கரியா ஜெயிச்சிட்டானா இல்ல நம்ம பையன் அவன் மூஞ்சில கரிய பூசிட்டு எஸ்கேப் ஆனானான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.